My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டாலேருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு ரிகார்டிங் ரெசிக்னேஷன். ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருந்தாலும் சரி அல்லது செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கல்லூரியினுடைய சீட்டை ரிசைன் பண்ணுவதற்கான ஒரு டைம் பீரியடை ஆல் இண்டியா கோட்டாலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டைம் பீரியடில் ஒரு சின்ன சிக்கலும் இருக்குது. பிகாஸ் அந்த டெட்லைன் அப்படிங்கிறது தமிழ்நாடு ரிசல்ட்டுக்கும் ஒத்து போகாத மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. பட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். நம்ம என்ன செய்யலாம், எதை செஞ்சால் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம், ஃபினான்ஷியல் லாஸஸை அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு பார்த்துட்டு சீட்டு கிடச்சிருச்சு, நான் வந்து தமிழ்நாடும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தமிழ்நாடு செகண்ட் ரவுண்டில் அப்படி ஒரு வேளை தமிழ்நாட்டில் கிடச்சிருச்சுன்னா நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ரெசிக்னேஷன் பீரியட் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லான வீடியோ, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஸோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து எனக்காக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஆதரவும் எனக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஸோ இது இன்னைக்கு ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இந்த பாருங்கள், நோட்டீஸ் ஃபார் ரெசிக்னேஷன் ஃப்ரம் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 சீட். ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சிருந்தாலும் சரி, ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சிருந்தாலும் சரி, யூ கேன் ரிசைன் நவ். இந்த டைமில் நீங்கள் ரிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அர்ஜென்ட் அட்டென்ஷன் அப்படின்னு போட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக எம்சிசியினுடைய செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட்டில் குளறுபடி அப்படிங்கிறது இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். நமக்கு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பில்வாரா அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 150 சீட் இருக்குது டோட்டல் இன்டேக். 23 சீட்டு தான் அந்த காலேஜில் ஆல் இண்டியா கோட்டாக்கு இருக்கக்கூடிய டோட்டல் அவைலபிள் சீட்ஸ் ஃபார் 15%. ஆனால் அலாட் பண்ணியிருக்கிறது 46 சீட். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த என்டையர் ரிசல்ட்டுமே வந்து ஒரு உறுதியான ரிசல்ட்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் எம்சிசியில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ரெசிக்னேஷனை பற்றி. நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா தமிழ்நாடு சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு ஆல் இண்டியாவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. பிகாஸ் இந்த என்டையர் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதே சேஞ்ச் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இஃப் தே ஆர் டேக்கிங் எனி லீகல் ஆக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிடுறேன். இப்போ நம்ம ரெசிக்னேஷன் பற்றி பார்த்தலாம். இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் கேண்டிடேட்ஸ் that requests are being received from UG candidates who want to resign their round 1 and round 2 seat அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ round 1 அல்லது round 2ல உங்களுக்கு சீட் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது 19ஆம் தேதி இன்னைக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து 24ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நமக்கு ரெசிக்னேஷன் அப்படிங்கிறத செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 24th அன்னைக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் ரெசிக்னேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்க போகுது. ஸோ இப்போ தமிழ்நாடுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அல்லது வேறு ஸ்டேட்னுடைய கவுன்சிலிங்கை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்னுடைய ரிசல்ட் எப்போ வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ரிசல்ட் எப்போ சார் வரப்போகுதுன்னா 24ஆம் தேதி தான் ரிசல்ட் வரப்போகுது. டைம் எல்லாம் சொல்லலை, 24ஆம் தேதி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை 24ஆம் தேதி காலையிலேயே வந்துருச்சு அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சதோ அந்த காலேஜுக்கு நீங்கள் நேரடியாக போய் ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது செய்து கொள்ளலாம். ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவில் இருந்து இங்கே வரணும் அல்லது இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரு பெரிய சிக்கலுக்குரிய விஷயமாகத்தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நாள், ஒரு 1 ஒர்க்கிங் டே தான் நமக்கு டைம் இருக்குது. 24 அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 25 அப்படிங்கிற வரைக்கும் ரெசிக்னேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது. பட் இதை மாற்றுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ தமிழ்நாடு சீட்டு கிடச்சிருச்சுன்னா அங்கே ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிக்கலான விஷயம். ஏன்னா தமிழ்நாடு ரிசல்ட்டே 24ஆம் தேதி தான் வரப்போகுது. இந்த சேம் டே அன்னைக்கு 6 மணியோட அங்கே ரெசிக்னேஷன் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் எப்படி ட்ராவலை பிளான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியப்படலை. ஏன்னா அந்த இப்போ வந்து ஒவ்வொருவரும் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க. அலாட்டான ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்ச காலேஜ் வேறு ஊரில் இருக்கலாம். ஸோ உடனே ட்ராவல் பண்ணி போகிறதுங்கிறது வந்து டேரெக்டாக போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் டேரெக்டாக ஃபிசிக்கலாக போனால் தான் ரெசிக்னேஷனை நம்ம வந்து எனேபிள் பண்ண முடியும், ரெசிக்னேஷனை பண்ண முடியும். இதில் 2 முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் ஃபோர்ஃபீச்சர் அண்ட் வித் ஃபோர்ஃபீச்சர். செக்யூரிட்டி டெபாசிட் போகாமல், ஃபினான்ஷியல் லாஸஸே இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் எடுத்தவங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருச்சு, நான் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ அந்த சீட்டை நான் ரிசைன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா the candidate should take the following instruction with respect to resignation. Round 1 candidates who did not get upgraded in round 2. இப்போ ரவுண்ட் 2ல நான் அப்கிரேடேஷன் போட்டேன், எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படி இருக்கிற மாணவர்கள், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருக்கும், ஜாயின் பண்ணியிருப்பீங்க, செகண்ட் ரவுண்டில் அப்கிரேடேஷன் போட்டிருப்பீங்க, கிடைக்காம போன மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ரிசைன் த சீட் வித்தவுட் ஃபோர்ஃபீச்சர். உங்களுக்கு எந்த விதமான ஃபினான்ஷியல் லாஸும் இருக்காது, செக்யூரிட்டி டெபாசிட் போகாது. நீங்கள் கட்டின டியூஷன் ஃபீஸை ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ண காலேஜிலேருந்து திரும்பி வாங்கிக்கலாம். செக்யூரிட்டி டெபாசிட் வித்தின் த ஸ்டிபுலேட்டட் டைம் ஆஃப் ரெசிக்னேஷன். இப்போ செகண்ட் கண்டிஷன்,
இப்போ செகண்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் புதுசாக சீட்டு கிடைச்சவங்க ஃப்ரெஷ்லி அலாட்டட் கேண்டிடேட் இன் ரவுண்ட் 2 அவங்க வந்து எக்காரணம் கொண்டும் பணத்தை செலவு பண்ணாமல் அல்லது பணத்தை தவிர்க்காமல் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் போகாமல் நம்மளால் வெளிவரவே முடியாது. 4 ஃபீச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் இஸ் கம்பல்சரி செகண்ட் ரவுண்டுக்கு. இந்த இடத்துல பாருங்கள். ஆனால் நீங்கள் வந்து வெளியே வரதுன்னா வந்துக்கலாம். இந்த செகண்ட் ரவுண்டில் அலாட் ஆன கேண்டிடேட்ஸ் who joined in their seat but now want to resign can vacate their seat with forfeiture of security deposit within the stipulated time. இப்போ candidates who got upgraded in round 2 joined in the upgraded seat but now who wants to resign their seat vacate their seat with forfeiture of security. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருச்சு, நான் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். செகண்ட் ரவுண்டில் அப்கிரேடேஷன் போட்டேன், அங்கேயும் சீட்டு கிடச்சிருச்சு. அப்படின்னா நீங்கள் வெளியே வரதாக இருந்தால், ஒருவேளை அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரிசைன் பண்ணுறதாக இருந்தால் நீங்களும் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டை இழக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான். இந்த முறை மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரவுண்டில் அப்கிரேடேஷன் ட்ரை பண்ணி சீட்டு கிடைக்கலனா கூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த சினாரியாவாக இருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் செக்யூரிட்டி டெபாசிட்டை சேவ் பண்ண முடியாது. செகண்ட் ரவுண்டில் தான் புதுசாக எனக்கு சீட்டை கிடச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல அப்படின்னாலும் நம்மளால் செக்யூரிட்டி டெபாசிட்டை சேவ் பண்ண முடியாது. இப்போ செக்யூரிட்டி டெபாசிட் போகக்கூடாதுன்னா நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும். அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி MBBS கோர்ஸ் கன்டினியூ பண்ணீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கவுன்சிலிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆகிடும். ஆனால் அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கேண்டிடேட்ஸ் who are advised to ensure that resignation letter is generated online அண்ட் இந்த வந்து ஆன்லைனில் தான் ஜென்ரேட் பண்ணணும், நம்மளால் பண்ண முடியாது. காலேஜுக்கு போனதுக்கப்புறம் காலேஜ் அவங்களுடைய லாகின் போர்ட்டல்லேருந்து ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஜென்ரேட் பண்ணுற ரெசிக்னேஷன் லெட்டர் மட்டும்தான் வேலிட். மற்றபடி லெட்டர் எழுதி கொடுக்குறது, மெயில் அனுப்புறதோ, ஃபோனில் சொல்கிறதோ, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 24ஆம் தேதி அந்த கல்லூரியில் நீங்கள் ரிசைன் பண்ணுறதாக இருந்தால் நேரடியாகத்தான் அந்த கல்லூரிக்கு நம்ம செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட், ஸ்டேட் கோட்டாவில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த சீட்டில் இருந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்டுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நல்லா யோசிச்சு எடுங்க. பிகாஸ் தேர் இஸ் அ மிஸ்டேக் இன் த ரிசல்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட். ஸோ இதை எப்போ ரிவைஸ் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் வெரி பர்சன் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் ஒருவேளை இது வரைக்கும் யாருக்காவது சீட்டு கிடைக்காம இருக்கிறாங்க அப்படின்னா வருகிற ரவுண்ட்ஸில் அவங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பர்சன் தேங்க்யூ ஸோ மச்.